அதர்வா முரளி, அஸ்வின், லாவண்யா திரிபாதி, ஷாரா இவங்க ஆக்டிங்கில் ரவீந்திர மாதவா டைரக்ஷனில் ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ரிலீஸ் ஆன தனல் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 8 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, அதர்வா ஷாரா அவங்களோட சேர்ந்து மொத்தம் 6 பேர் சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்ஸ்டபிளாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாங்க. வந்த அன்னைக்கு நைட்டே அவங்க 6 பேரையும் ரவுண்ட்ஸ் அனுப்புகிறாங்க எஸ்ஐ. இவங்க ரவுண்ட்ஸில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ரோட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் ஹோல்ஸை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். போலீஸை பார்த்து பயந்து ஓடுற அவனை இவங்களும் துரத்திட்டு போக அவன் ஒரு ஸ்லம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஸ்லம்ல அஸ்வின் இன்னும் கொஞ்சம் ஆளுங்களோட பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. வெல் ட்ரைன்டு ஃபைட்டராக இருக்கிற அஸ்வின் இந்த ஆளு போலீஸை பார்த்ததும் அவங்கள கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அதர்வாவும் மற்ற போலீஸும் அங்கேருந்து ஓடி போக அந்த ஸ்லம் விட்டு வெளில போற வழியும் அவங்களுக்கு தெரியல. அந்த எண்ட் அதர்வாண்ட மற்ற போலீஸ் அந்த ஸ்லம்ல இருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, அஸ்வின் என்ன பிளான் பண்ணாரு, அவரோட பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் தாங்க இந்த தனல். இந்த ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாகவும் அதே மாதிரி ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளேனால எங்கேஜிங்காகவும் கொடுத்துருந்தாங்க. கோர் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் மோட்லேயே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல 1 year and 2 year முன்னாடி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும். அந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸையும் ப்ரெசென்ட்டையும் கனெக்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அஸ்வின் அண்ட் அதர்வா கேரக்டரை லிங்க் பண்ண விதமும் சூப்பர். அஸ்வினுக்கு ஒரு ஸ்கோப் உள்ள கேரக்டரே மாட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் வில்லனாக தான் படம் ஃபுல்லாகவே வலம் வராரு. படத்தோட ஃபாஸ்ட் அண்ட் ரேசியான ஸ்க்ரீன் பிளே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஒரு போலீஸா அதர்வா அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் கிடைக்கிற க்ளூவை எல்லாம் வச்சு யோசிக்கிற இடங்கள்லாம் அந்த கேரக்டரை டெவலப் பண்ண டேரக்டரோட இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ல தாங்க காமிக்குது. இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் தாங்க. அஸ்வினோட பேக் ஸ்டோரியே ஃபர்ஸ்ட் கன்வின்சிங்காக இல்லை. நான் பாட்டில் ரோட்ல 7 தானடா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி யாரோ பண்ண தப்புக்கு போலீஸை டார்கெட் பண்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி அதர்வாவும் 7 வருஷமா +2 படிச்சுக்கிட்டு அவங்க அம்மாக்காக போலீஸ் ஆகுறதெல்லாம் ஓகே. பட் திடீர்னு இவ்வளோ இன்டெலிஜென்ஸா ஸ்லம்ல யோசிக்கிற இடமும் ஜாயின் பண்ண நாளே கடமைக்காக உயிரையும் கொடுப்பேன்ற இடமும் ஏத்துக்கவே முடியல. இது மட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிற அஸ்வின் இவ்வளோ பெரிய பிளான்க்கும் அதுக்கு போலீஸ்க்கே லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? இது எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் ½ an hourல படம் முடிஞ்சிருக்க வேண்டியதுங்க. ட்விஸ்ட்ன்ற பேர்ல அதை லாஸ்டா தான் ரிவீல் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தா படம் முடிஞ்சிருக்குமேடா அப்படின்ற ஃபீல் தாங்க வந்துச்சு. மாதிரி பெரிய பெரிய லாஜிக்கல் ஓட்டிங்களே படத்துல நிறைய இருக்கு. சேசிங்கே ரொம்ப நேரம் காட்டுறதால ஒரு கட்டத்துல சலிப்பு வரதாங்க செய்யுது. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அதர்வா சார்மிங் பாயா லவ் பண்ணும் போது ஆகட்டும், அம்மாக்கு பிரெயின் டியூமருங்கும் போது ஃபீல் பண்ற எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், சின்சியர் போலீஸா ஆக்ஷன்ல இறங்குற சீன்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வித்தியாசமான பரிணாமங்கள்லயே தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. அஸ்வின் ஒரு மிரட்டல் வில்லனா ஸ்கெட்ச் போடுறதுல இருந்து இதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்ற எமோஷனல் சீன்ஸ் வரைக்கும் பிரமாதமாவே தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. லவரா வர லாவண்யா, காமெடிக்காக வர ஷாரா அண்ட் பரணின்னு அவங்க ஹியூமர்ஸ் நல்லா இருந்ததோட டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. இந்த நைட்டு தெளிவாகவும் அதே மாதிரி காட்சிகளை வேகமாகவும் கேப்சர் பண்ண டிஓபி சக்தி சரவணன் அவர்கள் ஒர்க் சூப்பர். ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் ஒரு ஓகே ரகத்தில் இருந்ததே தவிர பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பாதி படத்துக்கு மேலே சண்டை காட்சிகள் வரதால ஸ்டன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒர்க்கு கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அஸ்வினோட ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாம் வேற லெவல். அடுத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, எங்கேஜிங் அண்ட் சஸ்பென்ஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆஃப், ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், மீனிங்லெஸ் ரிவெஞ்ச், வீக்கான கேரக்டர் ஆர்க், மாடரேட் பிஜிஎம் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் செகண்ட் ஆஃப். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளேல எந்த லாஜிக்கும் யோசிக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த இல்லாஜிக்கல் தனல். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி is 6 out of 10. Thank you guys.